கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். ஆராதனைக்காக ஏசாயாவின் புஸ்தகம் 50 அதிகாரம். அனைவருக்கும் தெரிந்த பகுதி ஏசாயா 9 6 வசனம். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுவார். அதே போல மத்தேயுவின் சுவிசேஷம் 1 அதிகாரம். மத்தேயு 1 அதிகாரம் 20-21 வசனம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு, பயப்படாதே, அவனுக்கு பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவனுக்கு ஒரு குமாரனை பெறுவான், அவனுக்கு இயேசு என்று பெறுகிறார்கள். ஏனெனில் அவன் தன் சின்னத்தின் பாம்பை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். கர்த்தருடைய தஸ்திக்காக ஜெபிக்கலாம். பாத்திரமான தேவி சிருஷ்டிகர்த்தாவே, வானத்துக்கு ஆண்டவராய் கர்த்தாவே, உன்னதமான உட்பற்ற நிகழ்ச்சி தேவனாய் கர்த்தர், ஒரு சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிற தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், மீட்பதும் ரட்சிகருமாகிய தேவனாய் கர்த்தர், ஆண்டதை அபத்திரமான வழியை உங்களுக்காக வந்துள்ள நன்றி செலுத்தி இருந்தது. இந்த வசனத்தை தியானிக்க அன்பை அறிந்து கொள்ள ஆண்டவை ஆவியோடு உங்களோட ஆராதிக்க இது வசனத்தை தந்ததும் இதை எங்களோட பேசுகிற மாதிரி நிகழ்ச்சி கொண்டாடி ஆண்டவை இதை எங்களை மறைத்துக் கொள்ளும். ஆண்டவை உங்களுடைய நாமத்தை எடுத்து வைக்க அப்படியே நான் பார்த்தா துன்மார்க்க அறிக்கை சிறுவனுக்கு மறைத்துக் கொள்ளும். இந்த வசனத்தை தந்ததும் இதை வழிநடத்துமாறு அதை தடை நீக்கப்பட்டும் அவர்களுக்கு நேரத்தில் விசாரிச்சுமாறு எடுத்து நடத்தினார். நமக்கு முஸ்லிம் நண்பர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களுடைய நம்பிக்கை என்னென்று பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கனியின் வயிற்றில் பிறந்தார் என்பதை அவர்கள் நம்புகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர் கடைசி நாளிலே வரப்போகிறார், நியாயத்தீர்ப்பு கொடுக்கப் போகிறார் என்பதை நம்புகிறார்கள். ஆனால் அவர்கள் எதை நம்புவதில்லை என்று சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்பதை அவர்கள் நம்புகிறார்கள். அதே போல உங்களுக்கு ஒரு யூதர் நண்பர் இருந்தால் அவருடைய நம்பிக்கை என்ன? இயேசு ஒருத்தர் இருந்தார், அவர் சிலுவையில் அறையப்பட்டார், ஆனால் அவர் உயிர் தரவில்லை. அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு அவருடைய சரீரத்தை களவாய் கொண்டு போனார்கள் என்பது யூதர்களுடைய நம்பிக்கை. கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்ன? ரெண்டுமே நம்புறோம் நாம. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். ஆகையால இயேசு கிறிஸ்து, இயேசு என்ற நபர், அவரை குறித்து நாம் வாசித்தோம். இயேசு என்ற நபர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நம்மளை எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கைவிடுத்த வேண்டாம். எத்தனை பேர் நம்மளை விசுவாசிக்கிறோம் என்பதை நம்ம யோசிக்கலாம். இன்னொரு கேள்வி என்னவென்றால், நாம் இந்த நாட்டின் சுதந்திர நாட்டின் குடிகளாக இருக்கிறோமா? மகாத்மா காந்தி என்ற நபர் ஒருவர் இந்த நாட்டில் வந்தாரா என்பதை விசுவாசிக்கிறோமா என்று பார்க்கும்போது அனைவரும் விசுவாசிக்கிறோம். இந்த தேதி 2024 வருடங்கள் ஆகிறது என்றால் நம்முடைய கேலண்டர் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று இந்த வரலாறு பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் நாம் விசுவாசியாமல் போனாலும் சரித்திர வல்லுநர்கள் இயேசு என்ற நபர் ஒருவர் இருந்தார், அவர் சிலுவையிலே அறையப்பட்டார் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். அவர் இந்த இயேசு, அவரை குறித்து வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
அவர் யாருடைய குமாரன் என்பதை குறித்து நாம் சில வசனங்களை வாசிக்கலாம். நமக்கு தெரிந்த பகுதி தான். முதலாவதாக மத்திய எழுதின சுவிசேஷம் 44 அதிகாரம் 33 வசனம். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். மணிக்கம் 14 அதிகாரம் 33 வசனம். இந்த சூழ்நிலையை நாம் அறிந்திருக்கிறோம். பேதுரு அந்த தண்ணீரில் நடக்கும்போது தண்ணீருக்குள்ளாக போகிறார். அப்பொழுது அவர் கலங்குகிறார். ஆண்டவரே என்று அவர் அலறும்போது தேவன் கை நீட்டி அவரை ரட்சிக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு அவர்கள் அந்த படவில் ஏறுகிறார்கள். படவில் ஏறின உடனே அங்கு அந்த காற்று அமர்ந்தது என்று பார்க்கிறோம். அப்பொழுது 33 வசனம் வாசிங்க ஒருத்தர். இந்த படவில் உள்ளவர்கள் சொல்லுகிற சாட்சி என்னன்னு பார்க்கும் பொழுது, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனை பேர் சாட்சி சொல்றாங்க குறித்து சில வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 1:34 எடுத்து வாசிங்க. அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றார். யோவான் ஸ்நானன் ஒரு சாட்சி கொடுக்கிறார். அவரும் என்ன சாட்சி கொடுக்கிறார் என்றால், இவர் மெய்யாக இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் யோவான் 20:31, யோவான் சுவிசேஷம் 20:31, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் என்ன சாட்சி கொடுக்கிறார் என்றால், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடைகிறோம் என்று எழுதுகிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நபர் கொடுக்கிற சாட்சியை நாம் வாசிக்கலாம். யோவான் லூக்கா 2:11, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். அவர் பிறந்தவர் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் இரட்சகர் என்று பார்க்கிறோம். இது அந்த தேவதூதன் கொடுக்கிற சாட்சி. அது மட்டும் இல்லாமல் லூக்கா 2:30 மற்றும் 31 பார்க்கலாம். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். புறஜாதிக்கு ஒளி மற்றும் சகல ஜனங்களுக்கு இரட்சணியம் என்று சிமியோன் என்ற ஒரு நபர் சாட்சி கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மார்க் 15:39, அவருக்கு எதிரே 37, ஜீவனை விட்டார். 39 அந்த நூற்றுக்கு அதிபதி மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்று 100க்கு அதிபதி சாட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். இது மட்டும் இல்லாமல் சமரியாவில் இருக்கிற ஜனங்கள் என்ன சாட்சி கொடுக்கிறார்கள் என்று யோவான் 4:42 பார்க்கலாம். அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தமல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இந்த சமரியாவில் இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் அவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கிரியை, அவரை குறித்து சொல்கிற சாட்சியை யோவான் 10:36 மற்றும் 38 வாசிக்கலாம். பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணன் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. ஆகையால் இவர் பிதாவினுடைய கிரியை செய்கிறார் என்பதை நாம் இங்கு வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் யோவான் 5:36 வாசிங்க. யோவானுடைய சாட்சியை பார்க்கிறோம் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியையிலே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆகையால் இவர் தேவனுடைய குமாரன், இவரே கிறிஸ்து, இவரே உலக இரட்சகர் என்று நாம் எத்தனை பேர்களுடைய சாட்சிகளை இது வரைக்கும் பார்த்திருக்கிறோம்.
இது மட்டுமல்லாமல் யோவான் 10:30 வசனத்தை அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோவான் 10:30 அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். ஆகையால் இந்த இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர், அவர் இந்த பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பானவர், பிதாவும் தேவனும் ஒன்றாயிருக்கிறோம் என்று இங்கு வாசிக்கிறோம். ஆகையால் அவர் வந்தது நிமித்தமாக நமக்கு கிடைத்திருக்கிற நன்மைகள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக பாவ மன்னிப்பை குறித்து நாம் இங்கு வாசிக்கலாம். 1 யோவான் 3:5. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் யோவான் 1:29. யோவான் இந்த சுவிசேஷம் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 38-39 வாசிக்கலாம். ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. ஆகையால் இவர் மூலமாக அந்த பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். இந்த மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட முடியவில்லை. இந்த நியாயப்பிரமாணத்தினாலே நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை. இந்த நியாயப்பிரமாணம் எதை செய்யக்கூடாமல் இருந்ததோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அதை செய்திருக்கிறார். அவர் செய்தது என்ன என்று பார்க்கும்பொழுது, நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார், நம்மை நீதிமான்களாக்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதை குறித்து நாம் 1 தீமோத்தேயு 1:15 கூட பார்க்கிறோம். அவர் எதற்காக வந்தார் என்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களின் பிரதான பாவினான். ஆகையால் இந்த வார்த்தை குறித்து பவுல் சொல்கிற சாட்சியை நாம் கேட்கிறோம். அதே போல எரேமியா 23:6 வாசிங்கள். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. அவரை குறித்து பார்க்கும் பொழுது, அவர் ரட்சிக்கிறவர், அவருக்கு நம்முடைய நீதியாகிய கர்த்தர் என்று பார்க்கிறோம். அவர் மூலியமாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நாம் பாவ மன்னிப்பு அடைகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று பார்க்கும் பொழுது, ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். முன்னதாக நாம் செய்திருக்கிற பாவத்தை நிமித்தமாக, நம்முடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக, நம்முடைய கடின இருதயத்தின் நிமித்தமாக நாம் கோபாக்கினின் பிள்ளைகளாய் காணப்பட்டோம், பிதாவுக்கு எதிரிகளாய் காணப்பட்டோம். ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்தது மூலமாக பிதாவோடு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் என்று பார்க்கலாம். அது இன்னொரு ரெஃபரன்ஸாக பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கலாம். ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. எபேசியர் 2:15-16. சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆகையால் தம்முடைய மாம்சத்தினாலே அந்த சட்ட திட்டங்களை ஒழித்தார். அது மட்டும் இல்லாமல் சமாதானம் பண்ணினார், புதிய மனுஷனாக மாற்றினார். அந்த பகையை சிலுவையிலே அவர் கொண்டு நம்மை ஒரே சரீரமாக தேவனுக்கென்று ஒப்புரவாக்கினார் என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவரே நம்முடைய சமாதான கர்த்தர், சமாதான காரணர் என்றும் பார்க்கிறோம். மூன்றாவதாக அவர் எதற்காக வந்தார் என்று பார்க்கும் பொழுது, யோவான் சுவிசேஷம் 10:10 அனைவரும் தெரிந்த வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி
வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆகையால் நமக்கு ஜீவன் உண்டாகும்படி, அந்த ஜீவன் பரிபூர்ணமாகும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். யோவான் 6:33 வாசிக்கலாம். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். 35ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஜீவ அப்பம் நானே என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் நமக்கு ஜீவனை கொடுக்க அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 47ஆம் வசனத்திலும் 47-48 வாசிக்கலாம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. ஆகையால் நித்திய ஜீவனை கொடுக்கும்படி அவர் வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் யோவான் எழுதின சுவிசேஷம் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று பார்க்கிறோம். அதே போல 1 யோவான் 5:20 அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது அவரே மெய்யான தேவன் மற்றும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகையால் மனுஷன் அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக அந்த நீதிமானாக்க கூடாமல் இருந்தது. நியாயப்பிரமாணம் நம்மை நீதிமான்களாக்க கூடாமல் இருந்தது. நாம் கோபாக்கினைக்கு பாத்திரவான்களாய் காணப்பட்டோம். தேவன் நம்மை அந்த கோபாக்கினையிலிருந்து மீட்டு நம்மை நீதிமான்களாக்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தேவனிடத்திலே ஒப்புரவாக்கி நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவரே நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் அவருக்குள் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த தேவனை குறித்து பார்க்கும் பொழுது அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக வந்தார் என்று பார்க்கிறோம். இந்த தேவாட்டுக்குட்டியை குறித்து வெளிப்படுத்தல் நிருபத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவரை 4 குழுக்கள் ஆராதிக்கிறார்கள். யார் அவரை ஆராதனை பண்ணுகிறார்கள்? தேவதூதர்கள், 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், அநேகமாயிரமாக இந்த கோடாக்கொடி தூதர்கள். ஆகிய இவர்கள் என்ன சொல்லி ஆராதிக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் புத்தகத்தை திறக்க பாத்திரவான் என்று அவரை ஆராதிக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டும் அல்லாமல் அவர் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரவான் என்று பார்க்கிறோம். அது மட்டும் அல்லாமல் சிருஷ்டித்த கர்த்தர், எங்களை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தர் என்று பார்க்கிறோம். ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்திருக்க நிமித்தமாக நமக்கு பாவ மன்னிப்பு, நம்மை நீதிமானாக்கியிருக்கிறார். அந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை அவரே நமக்காக செய்து முடித்திருக்கிறார். நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். யோவான் 1:12 வாசிக்கிறோம். இந்த தேவனுடைய குமாரனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளானால் வேற என்ன நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் சுதந்திரவான்கள் ஆகும்படி நமக்கு அந்த கிருபை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 3 அதிகாரம் 2 வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே அவர் வரும்பொழுது அவரை நாம் தரிசிக்கும் பொழுது அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நம்பிக்கைக்காக கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு நாம் தொழுது கொள்ளலாம்.